அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரியா. நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஒன் ஆஃப் த கேண்டிடேட்டாக செலக்ட் ஆகியிருக்கேன். என்னோட வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த எபெக்ஸ் கேர் அகாடமிக்கும் டாக்டர் வி கரிகாலன் சார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார்கிட்ட ரெகுலர் கிளாஸில் தான் ஜாயின் பண்ணேன். வீக்லி நான் கிளாஸ் லீவ் போடாமல் கிளாஸ் அட்டன் பண்ணிடுவேன். சார் வீக்லி 1 யூனிட் நமக்கு ஷெட்யூல் போட்டு கொடுப்பாரு. அதுபடி நானும் அந்த வீக்குக்கான ஷெட்யூலை நான் ஃபாலோ பண்ணுவேன். சாரோட நோட்ஸ் மட்டுமே படிக்காமல் அவரோட நோட்ஸை நான் எல்லாத்தையுமே என்னோடய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்க்கு மாற்றி தான் நான் நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். சார் டாபிக் வைஸ் நிறைய ஸ்லிப் டெஸ்ட் எங்களுக்கு கொடுத்தாரு. ஒவ்வொரு டாப்பிக்கும் படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்லிப் டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணுவோம் நாங்கள். அந்த ஸ்லிப் டெஸ்ட்டையுமே நான் நோட்டு போட்டு எழுத ஆரம்பித்தேன். ஒவ்வொரு யூனிட்டையும் நான் முடிக்கிறப்பையும் என்னால் கம்ப்ளீட்டாக அந்த யூனிட்டை முடிச்சுட்டு அடுத்த யூனிட்டுக்கு என்னால் போக முடியாது. ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் என்னோடய யூனிட்ஸ் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணேன். சார் ஒரு யூனிட்டை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு யூனிட் போகணுன்னா உங்களால் முடியாது, 80% முடிச்சிருந்தாலும் அடுத்த யூனிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவார். நான் அந்த மாதிரி தான் நான் என்னோடய பெண்டிங் ஒர்க்கையும் நான் அடுத்தடுத்த வீக்கில் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தேன். சார் நிறைய மோட்டிவேஷன் நமக்கு கொடுப்பாரு. சார் நிறைய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின்ஸ் நமக்கு டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தார். நான் எல்லா டெஸ்ட்டையுமே நான் அட்டன் பண்ணுவேன். ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நோட்டு போட்டு எழுதி வச்சு அதுக்கு கீழே என்னென்ன ஹிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கோ அது எல்லாத்தையும் நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன். தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் சார் நிறைய டெஸ்ட்டு கொடுத்தாரு. அந்த கொஸ்டின்ஸ்லாம் நிறைய ரிவைஸ் பண்ணி தான் நான் படித்தேன். என்னோடய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த டாக்டர் வி கரிகாலன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.